இது ஒரு பூச்சின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஏதோ குப்பன்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் தான் உத்து பார்க்கும்போது இது ஒரு பூச்சின்னு தெரிஞ்சது. இது பேர் வந்து கூட்டுப்புழுவாம். பேக் வார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இது தன்னைத்தானே வந்து குப்பையால சூழ்ந்துக்குமாம். காஞ்ச இலை, குப்பை, மண் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுவே ஒரு வீடு மாரி கட்டிக்குது. ஸோ மத்த பறவைங்க, பூச்சிங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்காக. இது சில்க் அப்படின்ற ஒரு நூல வந்து வெளிய விட்டுட்டு, அதோட பசையினால தான் வந்து இவ்ளோ குப்பைகள வந்து மேல சுமந்துக்குது. ஸோ இது சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. இது கொஞ்சம் பெருசாயிட்டு பட்டர்ஃப்ளை மாரின்னு சொல்ல முடியாது. அதோட டல்லா ஒரு பூச்சி மாரி தான். ஆனா சேம் பட்டர்ஃப்ளை மாரி தான் வந்து பறந்து போயிடுது. ஆனா இதில என்ன அதிசயம் அப்டின்னா, ஆண் பூச்சி மட்டும் தான் ஒரு 3லேருந்து 4 மாசம் நல்லா சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஐயா மட்டும் பறந்து போயிடுறாரு. ஆனா இந்த பெண் புழுக்கள் வருஷம் ஃபுல்லாவே அதோட வாழ்நாள் ஃபுல்லாவே வந்து அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து இறந்தும் போகுது. அதிலேயே முட்டையிட்டு. ஆண் பூச்சி மட்டும் நல்லா பெருசாகி பறந்து வெளியே போனதுக்கப்புறம் பெண் பூச்சை தேடி வந்து அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக இருந்து அந்த பெண் புழு வந்து உள்ளேயே முட்டையிட்டு அது இறந்து போயிடுமா. அதோட குட்டிகள் எல்லாமே ரொம்ப சேஃபா அதுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தனித்தனியா அவங்களுக்குன்னு வீடு கட்டிட்டு போயிடுவாங்களாம். எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல! கடவுளோட படைப்பே படைப்பு தான். கேட்கவே ஆச்சரியமாவும், அதிசயமாவும் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.